அதனாலதான் தேநீர் புறக்கணிக்கிறோம். பாஜகவோட ஊர்களா இருக்கக்கூடிய ஆர்.என். ரவியுடைய தேநீர் விருந்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிச்சு மிகச் சரி. கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கும் பாருங்க. இன்றைக்கு குடியரசு தின உரையில எங்க கொடுத்தவங்க ஏதோ சில உண்மைகளும் சொல்லிடுவாங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. ஓட்டர்ஸ் டே நேத்து வாக்காளர் விழிப்புணர்வு நாள் பேசுறாங்க. வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் நீங்க ஆட்சியே பிடிச்சிருக்கீங்க. இதான் எங்க குற்றச்சாட்டு. போராட்ட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க தேசியத்திற்கு எதிராக இந்த பாட்டு பல இடங்களில் வைக்கப்பட்டதுங்கிறது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படி சூழல்ல ஆல்ரெடி ஆளுநர்கள் சொன்னா தேசியத்தை அவமதிச்சிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை சொல்லிட்டு குறிப்பா சட்டமன்றத்தை விட்டு வெளியேறாரு. அப்படி இருக்கிற பொழுது குறிப்பாக தேசியத்துக்கு எதிராக சித்தரிக்கப்பட்ட இந்த பாடலை அங்க ஒழிப்பது சரியான ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சமூக அடக்குமுறைக்கு நாங்க தான் என்ன செய்வோம், எதிர்த்து குரல் கொடுப்போம், இது கலக குரல் என்று சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் 1930-40 புரட்சி பாடலை ஒழிச்சார்ல, அந்த பாடலை இன்றைக்கு 77வது குடியரசு தினத்துல போட்டது மிகப்பெரிய சம்பவம். யுத்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம், போர் தொடங்கி விட்டது என்பதை அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக குறிப்பா இன்னைக்கு 76வது குடியரசு தின விழா நடந்திருக்கிறது. வழக்கம் போல் கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க, குறிப்பா சட்டமன்ற விட்டு மறுபடியும் வெளியேறி வெளியேறுவதே ஒரு வாடிக்கையா வைத்திருக்கிறார் நம்ம ஒரு ஆளுநர் ஒண்ணு. ஆனா குடியரசுல வந்துட்டா கைமொழிக்கு பேசுகிறார். இது ஒரு அடிப்படை நாகரிகம் என்றாலும் கூட இது தள்ளுமுள்ளுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. இன்று ஒரு பாடல் ஒழிக்கிறது, குறிப்பாக சங்கை முழங்குகின்ற பாடல் போடப்படுகிறது. அநேகமாக அவருக்கு அர்த்தம் புரியாவிட்டால் கூட ஆளுநர் எழுதுவது புரிகிறது. அந்த தள்ளுமுள்ளு தொடர்ச்சி இன்னும் இருக்கு அப்படி எடுத்துக்க முடியலாமா? முதற்கட்டமே எப்படி பாக்குறீங்க நீங்க? எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, அந்த பாட்டுக்கு அவருக்கு அர்த்தம் தான் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தெளிவா தெரியும் அவருக்கு. ஏன் இந்த ஸ்டாலின் இந்த பாட்டை போடுறாருங்கிறத எல்லா பேக்ரவுண்டும் ஆர்.என். ரவிக்கு தெளிவாக தெரியும். சரியா? ஏன்னா இன்னைக்கு நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய உரையை நான் பார்த்தேன். நம்ம காலையில இருந்தே இந்த கொடியேற்ற நிகழ்வுல பிஸியா இருந்தாலும் கூட குறிப்பா நம்முடைய குடியரசுத் தலைவர் என்ன பேசுறாரு பார்த்தா, நான் விமர்சிக்க கூடாது, நான் நிறைய எதிர்பார்த்தேன். குடியரசுத் தலைவர் பிரசிடண்ட் என்ன பேசுறாருன்னு நிறைய கருத்துக்களை சொன்னார். ஆனா ஜிஎஸ்டின்னு சொன்னாரு பாருங்க, ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்லி குடியரசு தின விழாவில குடியரசுத் தலைவர் பேசுறாரு. இப்ப அதே மாதிரிதான் அங்க ஆர்.என். ரவி பேசுறாரு, ஆர்.எஸ். ரவி பேசுறாரு. அதாவது ஒரு ஆளுநர் என்பதை எல்லாம் மறந்து விட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இந்திய அரசியல் சட்டத்துல ஆளுநருக்கு சில ரைட்ஸ் இருக்கிறது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. எதையாவது பின்பற்றிருக்காரா? இல்ல. அதனாலதான் சங்கு ஊதப்படும். ஆரியன் கோட்பாட்டுக்கு, வர்ணாசிரம மனதர்ம கோட்பாட்டுக்கு சங்கு ஊதுறோம்னு சொல்லி அதே ஆர்.என். ரவிய மேடையில வைத்துக் கொண்டு புரட்சி பாடல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இன்றைக்கு குடியரசு தினத்துல இப்படி ஒரு சம்பவம் யாரும் செய்யவில்லை. ஸ்டாலின் சம்பவம் செய்திருக்கிறார். வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உண்மையிலேயே சூப்பருங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல உள்ள ஆளுநர்கள், இன்னும் குறிப்பா குடியரசுத் தலைவருடைய பேச்சு என்ன மாதிரி இருந்துச்சு? வந்தே மாதிரி தான் இருந்துச்சு. ஜனகண மன ரவீந்திரநாத் தாகூர் அப்படி பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடியவங்க வந்தே மாதிரிங்கிற பாடலை தூக்கி பிடிக்க வேண்டியதான். சாரே ஜஹான் பே அச்சா அல்லாமா இக்பால், முகமது இக்பால் சொன்ன அந்த பாருக்குள்ளே சிறந்த நாடு, ஒட்டுமொத்த உலகத்துல எங்க நாடு இந்தியா தான் சிறந்த நாடுன்னு சொன்னார்ல, அந்த கவிதையை 2 கோட் பண்ணிருக்கலாமே. ஜிஎஸ்டி எல்லாம் பேசக்கூடிய அவரு அதாவது குடியரசுத் தலைவர் அவர்கள் இதை பேசிருக்கலாமே. வல்லபாய் பட்டேலுக்கு அவ்வளவு புகழாரம். இன்னைக்கு பேச கேளுங்க, வல்லபாய் பட்டேல் தான் 150 துண்டா சிதறி கிறந்த இந்தியாவை அப்படி ஒன்று சேர்த்தாரு. அப்ப காந்திக்கு வேலை இல்லை, நேருவுக்கு வேலை இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வேலை இல்லை, கணியத்தை பிறகு காகிதம் இல்லை, யாருக்குமே இல்லையா?
செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் யாருக்கும் வேலை இல்லை. எங்க வல்லபாய் பட்டேல் தான் வந்து என்ன செஞ்சாருங்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடாதுல்ல. பட்டேலும் வந்து செஞ்சார். அப்ப அவருடைய தியாகத்தை சொல்லும் போது எல்லாருடைய தியாகத்தை சேர்த்து சொல்லணுமா இல்லையா? இப்படித்தான் பார்க்கிறேன். ஆக புரட்சி பாடலை இயற்றி இந்திய சுதந்திர போராட்டத்துல நாங்க தான் முன்னோடி, சுயமரியாதை இயக்கத்துல நாங்க தான் முன்னோடி, சமூக அடக்குமுறைக்கு வந்து நாங்க தான் என்ன செய்வோம், எதிர்த்து குரல் கொடுப்போம், இது கழக குரல் என்று சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் 1930-40 புரட்சி பாடலை ஒழிச்சார்ல. அந்த பாடலை இன்றைக்கு 77வது குடியரசு தினத்துல போட்டது மிகப்பெரிய சம்பவம். யுத்த களத்துல நாங்கள் இருக்கிறோம், போர் தொடங்கி விட்டது என்பதை அறிவித்திருக்கார் ஸ்டாலின். இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல பாத்தீங்கன்னாக்க தேசியத்திற்கு எதிராக இந்த பாட்டு பல இடங்கள்ல வைக்கப்பட்டதுங்கிறது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படி சூழல்ல ஆல்ரெடி ஆளுநர் சொன்னா தேசியத்தை அவமதிச்சிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு குறிப்பா சட்டமன்றத்தை விட்டு வெளியேறாரு. அப்படி இருக்கிற பொழுது குறிப்பாக தேசியத்துக்கு எதிராக சித்தரிக்கப்பட்ட இந்த பாடலை அங்க ஒழிப்பது சரியா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், நேரு அவர்களே முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய ரிப்ட் நடந்துச்சு. இது பெரிய வரலாறு, இன்றைக்குதான் சொல்ல முடியும், சொல்லிடுவோம். அப்ப என்ன பண்ணார்னா, எந்த மொழியை தேசிய மொழியாக வைக்க வேண்டும் என்கிற டிஸ்கஷன். ஒட்டு மொத்தமா சொல்றாங்க, மெஜாரிட்டியா பேசக்கூடிய மொழி வந்து இந்தி மொழி. இந்தியாவுல இந்தி மொழியை இந்தியாவுடைய மொழியாக, இந்தியாவுடைய தாய்மொழியாக வந்து அறிவிச்சிடலாம், நேஷனல் வந்து தேசிய மொழியாக அறிவித்திடலாம் என்று முடிவுக்கு வர்றாங்க. அப்பதான் வந்து கண்ணிய தமிழர் காகிதமிழர், ஏன் கண்ணிய தமிழன் சொல்றோம், கண்ணிய தமிழன் ஏன் பேர வச்சவருக்கு, நான் தமிழன்டான்னு சொல்லி என்ன முழங்கினாரு. பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறார், நேருவை பார்த்து காகிதமில்ல தமிழ் கேள்வி கேட்கிறார். நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்னவன், நாங்கள் சொல்றேன், நான் அல்லான்னு சொன்னதுக்கு முன்னாடி அம்மான்னு சொன்னவன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, இந்த நாட்டுல அதிகமா இருக்கக்கூடிய பறவை எது கேட்கிறாரு. எல்லாரும் காகம்னு சொல்றாங்க. விலங்கு, எந்த விலங்கு அதிகமா இருக்கு நாட்டுல, நாய் என்று சொல்றாங்க. திருப்பி கேட்கிறாரு, அப்ப தேசிய விலங்கா ஏன் புலியை வைத்திருக்கிறீர்கள், தேசிய பறவையாக ஏன் மயிலை வைத்திருக்கிறீங்க, கம்மியா தானே இருக்கு. அதனால மொழிகளையே மிகச்சிறந்த மொழி எங்க தமிழ் மொழி, தொன்மையான மொழி. தமிழைத்தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்க தேசிய மொழியா வைக்கணுங்கிற குரல் வந்ததுனாலதான் அப்படியே அந்த விஷயம் ஆஃப் ஆச்சு. இல்லைண்டா அந்த ஜனகன மனன் சொல்லக்கூடிய வங்காள மொழியில இருக்கக்கூடிய அந்த தேசிய கீதத்தை ஒழிச்சு கட்டியிருப்பாங்க. அப்ப இந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கணும். அதனால தான் இந்த கழக குரலாக மட்டுமல்ல, இந்த மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்க பாருங்க, நேற்று மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த தினம் எல்லாரும் அனுசரித்தோம். அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் முகமாக, மரியாதை செலுத்தும் முகமாக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவங்க என்ன செஞ்சிருக்கு, வந்து அவங்களுக்கு வந்து கண்ணியம் செய்திருக்குது. இப்ப அதாவது கீழப்புலூர் சின்னசாமி அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து இனிமே இருக்கிறார்கள். நீங்க வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்க அந்த குடும்பத்தார கேட்கலாம், எத்தகைய நேரத்துல எவ்வளவு பெரிய நம்ம தாத்தா சின்னசாமி தாத்தா வந்து பெட்ரோலை ஊத்தி, அப்போ மண்ணெண்ணையை ஊத்தி என்ன தீ குளிச்சிட்டாரு, எதுக்கு, இந்திய எதிர்த்து. அது போல பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை நம்ம பகுதியில வந்து நடராஜன், தஞ்சாவூர் நடராஜன், மயிலாடுதுறை சீர்காழி தண்டபாணி, இவர்கள் எல்லாம் எதுக்காக உயிரை விட்டாங்க, நாகப்பட்டினம் சங்கரபாணி, இது போன்ற மொழிப்போல் தியாகிகளை எதுக்காக உயிரை விட்டாங்க, இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழை வந்து வாழ வைக்கணும் என்பதற்காக. இன்றைக்கு தமிழ் தேசியம் தமிழ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தமிழுக்கு சம்மந்தமே இல்லை. தமிழர் சர்டிபிகேட்டும் தமிழை வைத்தும் வந்து சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு புலப்படுத்தக்கூடியலாம் இருக்கிறாங்க. அவங்கள விட்டுருவோம், நல்ல நாள்ல அவளை பத்தி பேச வேண்டாம். இத்தகைய மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக, அவர்களுடைய சிறப்பை போற்றும் விதமாக குடியரசே நீங்க தான் பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்திய அரசியல் சட்டம் என்பதே B.R. அம்பேத்கர் வகுத்தளித்தது. இந்த மொழிக்கு வந்து நமக்கு உரிமை இருக்கிறது. நம்ம ஒரு சாவரைன் ஸ்டேட்டு. இந்தியா இப்படி ஒரு இறையாண்மை கொண்ட நாடோ, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து சுயாட்சி இருக்கிறது, பெடரலிசம் என்பதை பறைசாற்றும் முகமாகத்தான் இந்த பாடல் ஒழிக்கப்பட்டதா நான் நினைக்கிறேன். எனவே இது வந்து நாட்டுக்கு எதிரா, ஆரியன் ரவிக்கு எதிரா, RSS ரவி அப்படி இருக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டுடைய உணர்வு. தமிழ்நாட்டுடைய உணர்வை, தமிழர்களுடைய உணர்வை முதலமைச்சர் பிரதிபலித்திருக்கிறார். அவருடைய பேச்சும் அப்படித்தான் அமைந்தது. சூப்பருங்க, என்னைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதாவது எங்களுடைய வாழ்வும் வளமும் பங்காத தமிழன்று சங்கே முழங்கியா, இங்க அப்படிதான் சங்கு ஊதிடுவோம். 2026 சங்கு ஊத போறோம்.
மோடிஜியும் அமித்ஷாவும் எத்தனை முறை நீங்க வந்தாலும் 2024 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தல்ல 40க்கு 40 சங்கு ஊதுற மாதிரி 234க்கு 234 சங்கு ஊத போறோம். யுத்தம் ஆரம்பிச்சுட்டு ஆரியா பாசிசத்துக்கு எதிரான யுத்தம் தொடங்கி விட்டதுங்கிற சங்கு ஊதப்பட்டு விட்டது. மதுரை உங்க ஊரு மதுரை முத்து, மயிலாடுதுறை அரங்கநாதன், இவங்களை விடமா பெரிய தியாகம் பண்ணிட்டோம். கண்டு மூணு வரட்டு மதுரை இருக்கு. கோவை ரங்கசாமி, சேலம் சுப்பிரமணியம், வேலூர் பன்னீர்செல்வம் சில ஆட்களை விட்டுட்டேன். அதை சொல்லி பதிவு செஞ்சுக்கிடுவோம். திருநெல்வேலி சீனிவாசன், தூத்துக்குடி ஐயா ஆனந்தன், ராமநாதபுரம் முகமது காசிம், காஞ்சிபுரம் ஏழுமலை, விழுப்புரம் கோவிந்தன், செங்கல்பட்டு ராஜாராம், திண்டுக்கல் பாண்டியன், ஈரோடு செல்வராஜ், நாமக்கல் வேலுச்சாமி, கீழப்புலூர் சின்னச்சாமி, சீர்காழி தண்டபாணி, தஞ்சாவூர் நடராஜன், நாகப்பட்டினம் சங்கரபாணி, திருச்சி வீரப்பன், இது எல்லாம் நம்ம தாத்தா பாட்ட. இந்த இவருடைய தியாகத்தை நினைவு கூறத்துக்கு எத்தகைய தள்ளுமொழி நாங்க என்ன செய்ய எதிர்கொள்வோம். அதை பத்தி கவலையே கிடையாது. புறக்கணிச்சுட்டு போறாரா இல்லையாங்க? ஆளுநர் உரையை புறக்கணித்து விட்டு செல்கிறார். அப்ப இதுக்காக பி.ஆர். அம்பேத்கர் இதுக்காக அரசியல் சட்டத்தை உருவாக்கினாரு. 3 வருஷம் படாது பாடுபட்டு அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து எல்லா நாட்டுக்கும் சென்று இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு, இந்தியா ஒரு சாவரைன் ஸ்டேட், இறையாண்மை கொண்ட யாரு, இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி, சமதர்மமான நாடு, இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கண்ட்ரி, குடியரசு சுதந்திர நாடு என்று கட்டமைத்து விட்டால் அந்த கான்ஸ்டியூஷனை தீல போட்டு பொசுக்குவோம், காண்ட போட்டு மிதிப்போம், இந்தியாங்கிற பேரையே நாங்க மாத்துவோம், கான்ஸ்டியூஷனே நாங்க மாத்திடுவோம்னு கேலி கூத்தாக்குனால் சங்கே முழுங்குதான், தள்ளு முள்ளுதான் வரத்தான் செய்யும். தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். அதனால அதை பத்தி எந்த மேட்டரும் இல்லை. மொழிப்போர் தியாகின்னு சேர்த்து இன்னொன்னு தெரியுமா? இன்றைக்கு குடியரசு தின உரையில எழுதி கொடுத்தவங்க ஏதோ சில உண்மைகளும் சொல்லிடுவாங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உண்மை சொல்லிட்டாங்க. ஓட்டர்ஸ் டே நேத்து வாக்காளர் விழிப்புணர்வு நாள் பேசுறாங்க. வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் நீங்க ஆட்சியே பிடிச்சிருக்கீங்க. இதான் எங்க குற்றச்சாட்டு. நீங்க வாக்காளரை பத்தி எல்லாம் பேசலாமா குடியரசுத் தலைவர் அவர்களே? அது மோடியை வைத்துக்கொண்டு நீங்க பேசுறீங்க, பிரதமரை வைத்துக்கொண்டு. எங்களுக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு. அத்தனை அமைச்சரை வைத்துக்கொண்டு, எம்பிக்களை வைத்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார். நம்ம வாக்காளர் விழிப்புணர்வு நாள், நம்ம கரெக்டா வாக்கு செலுத்தணும்னு சொல்றாரு. நீங்க வாக்கு செலுத்தாம விட்டுறாதீங்க, குடியரசுத் தலைவர் உங்க ஓட்டையும் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தூள் பறந்துகிட்டு இருக்கு நாட்டுல. எஸ்ஐஆர் மூலமாக நாட்டு குடிமக்களுடைய வாக்கையே கேள்விக்குறியாக்கி விட்டது. இதுதான் குற்றச்சாட்டு. இதையெல்லாம் சொல்றாங்க. இன்னொரு தமாசு தெரியுமா? நான் கொச்சைப்படுத்தவில்லை, நான் கண்ணியத்தான் படுத்துறேன். ஒரு குடியரசுத் தலைவர் உரை இப்படிலாம் இருக்கு சொல்றேன். எவ்வளவு குவாலிட்டியா இருந்திருக்கணும். இன்னைக்கு பார்த்தா செஸ் விளையாடினாங்களாம். உலகத்துல 2 பெண்மணிக்கு மட்டும்தான் செஸ். அது 2 இந்தியா பெண்கள் அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி மகளிர் உலக கிரிக்கெட் T20 நம்ம வின் பண்ணி இருக்கிறோம். பெருமைதான், நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை. பெண்கள் அணி மகளிர் கோப்பையை T20 கோப்பையை வெற்றி பெற்று விட்டது. நாட்டுடைய மகளிர் எப்படி இருக்கிறாங்க? நாட்டுடைய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆசிஃபாவுக்கு இன்னும் நீதி கிடைச்சிச்சா? மணிப்பூருடைய பெண்களுக்கு நீதி கிடைச்சி விட்டதா? நாட்டுல பாலியல் வன்புணர்வு முற்றிலுமா நீங்கிட்டா? அப்ப அதையும் சேர்த்து சொல்லணும்ல. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவோம், உறுதிமொழி தரணும்ல. பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம், அந்த உறுதிமொழி இல்லை. அப்ப இதையெல்லாம் நாம எதிர்பார்த்தோம். இதே மாதிரிதான் இங்கேயும் ஆறு ரவி என்ன செய்வாரு, பேசுவாங்க. தெரிஞ்சுதான் இந்த உரை முற்கூட்டியே அறிந்து கொண்டதுனாலதான் நாங்க தமிழ்நாட்டுக்காரன்பா, நாங்க தமிழர்கள்பா, இங்க சங்கு ஊதிட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. இதான் நான் குறிப்பா பாக்குறேன். சிஎம் பேசுறாரு. அங்கேயுமே குறிப்பாக பிஜேபி தலைமையிலான இந்திய கூட்டணியை கடுமையாக விமர்சிக்கிறாரு. சூரியன் ஒருபோதும் மறையாது. காலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு ஒருபோதும் சூரியன் தெரியாது. அது அவர் பின்னாடி இருக்கிற பிஜேபி தெரியாதுங்கிறாரு. அதே மொழி உணர்வு கூட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த போராட்டம் நின்று விடவில்லை, இன்னும் தொடர்கிறது. காலகாலத்திற்கு நாங்க நிற்போம், மொழிக்காக நிற்போம் அப்படின்றத அறைவு கொடுத்திருக்கிறார். நேற்று மொழிக்காக பேசுகிறார். இன்று தேசிய கீதம் ஒழிக்க வேண்டிய இடத்தில் சங்கை முழங்கு பாடலை பதிவு செய்கிறார். இப்ப நேற்று ஒரு முதல்வர், இன்னொரு முதல்வரா, அல்லது ஆர்.என். ரவிக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கை விடுகிறாரா? இது என்ன சொல்றது? மறைமுகமான எச்சரிக்கை இல்ல, ஓப்பன் எச்சரிக்கை. மறைமுகம் அதாவது தமிழருடைய மரபை பொறுத்த நம்ம தமிழ்நாட்டு மரபை பொறுத்தவரையில முதலில் தமிழ் தாய் வாழ்த்துதான். கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல கொடியேற்றிட்டு வந்திருக்கோம். சரியா? 3 இடங்களை நான் பள்ளிக்கூடங்கள் இது போன்ற பொது இடங்கள்ல நம்முடைய குடியரசு தினத்துடைய கொடியை ஏற்றி விட்டு வந்திருக்கோம், தேசிய கொடியை.
எல்லா இடத்துலயும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, கொடி ஏற்றிய பிறகு வந்து நேஷனல் அந்தம், தேசிய கீதம் இப்படிதானே இருக்கு. அது அப்படிதான் இருக்கு. நாங்க தேசிய கீதத்தை வேணா அவங்க வந்து என்ன செய்யல வந்து கொச்சைப்படுத்தவில்லை, அவமதிக்கவில்லை. அவமதித்ததாக சொல்கிறார் யாரு? ஆர்.என். ரவி. சட்டமன்றத்துல இத்தனை நூற்றாண்டு காலமாக இந்த 70 வருஷமா என்ன நடைமுறை? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில தேசிய கீதங்க. அதுக்கு பொறுப்பு இல்லை ஆளுநருக்கு, ஆர்.என். ரவிக்கு. என்ன சொல்றாரு வெளியே போய்? தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டமன்றமும் முதலமைச்சரும் அவமதிக்கிறார் சொன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் அவமதிச்சா சமம். அது ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியா இருக்கட்டும், நாம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் நம்முடைய முதல்வர். அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் தேசிய கீதத்தை, இந்திய தேசிய கீதத்தை புறக்கணிக்கிறார்கள், இழிவுபடுத்துறான்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் தேசிய கீதத்தை இழிவுபடுத்தான்னு அர்த்தம். அப்ப எதை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கிறார்? நீங்க பிரிச்சுக்கிட்டு போயங்கயான்னு சொல்றாரு. பச்சையா சொல்ல போனா உங்களை நாங்க வந்து இந்தியராகவே கருதவில்லை, நாங்க இப்படிலாம் ஒண்ணு சொன்னாதான் உங்களுக்கு கோபம் வரும். மொழி போர் தியாகம் மாதிரி நீங்க தமிழ் தேசியம், தமிழ்நாடுங்கிற கோரிக்கையில வச்சாலும் அண்ணா அந்த கோரிக்கை நீங்க வந்து கூர்மைப்படுத்துங்க, நம்மளை தள்ளுறாரு ஆர்.என். ரவி. அதுக்காகத்தான் நாங்க இன்னைக்கு சங்கே முழங்கு பாட்டை போட்டோம். சரியாதான் போட்டிருக்கு, தமிழ் தாய் வாழ்த்த போட்டோம். இப்ப சொல்லு பார்ப்போம். அப்ப ஆர்.என். ரவி எதை ஆசைப்பட்டாரோ அதை செஞ்சிருக்கிறோம். அதனால நேற்று ஒன்று இன்று ஒன்றுலாம் இல்லை, தெளிவாதான் நம்ம இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில வினைக்கு எதிர்வினை, எந்த வினை ஆற்றுகிறோ அதுக்கு எதிர்வினை ஆற்றுகிறோம். இது இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்டக்கூடிய எதிர்வினை இல்ல, 2000 வருஷமா இப்படிதாங்க இருக்கு தமிழ் மண்ணு. புரியுதா? ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிரான மண் தான் தமிழ் மண்ணு. ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்களேன். 1946-50 பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் இவங்களும் பேசிக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட பெரியார் அவர்களும். அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, இப்படியே நம்ம 2 பேரும் பேசிட்டு என்ன செய்யுங்க, பேசாம பௌத்த மதத்தை நம்ம தழுவிடுவோம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அவர் தழுவுறதுக்கு முன்னாடி. இப்ப பெரியார் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் இருங்க, நான் இப்பதான் வந்து எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டு உடைச்சுக்கிட்டு மொழி போர் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு புதிய மதத்தை தழுவுனேன்னு வைங்களேன், ராமசாமிக்கு என்னையா வந்துட்டு அருகதை இருக்கு, உரிமை இருக்கு, எங்க மனு தர்மத்தை பத்தி பேசன்னு சொல்லிடுவான். அதனால நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரணும், நான் முடிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு, நீங்க போங்க அனுப்பி வச்சாரு. அவ்வளவு தெளிவா உள்ளவர் பெரியார். அந்த பெரியாருடைய மண் இந்த மண்ணு. சரியா? அந்த பெரியார் சொல்ல, இப்ப நான் பெரியாருடைய மண்ணுன்னு சொன்ன உடையவே பெரியாரே எங்களுக்கு மண் தான் சொல்றாங்கல்ல. ஆமாப்பா, பெரியார் வந்து இங்க வந்து அடக்கப்பட்டக்கூடிய மண் இந்த மண்ணு. பெரியாரே தன்னை மண்ணாக வந்து இந்த திராவிட நாட்டுல வந்து தன்னை மண்ணாக்கி உரமாக்கி வச்சிருக்கிறார், அப்படி சொல்லு. அப்ப அந்த மண்ல இருந்தானங்க பிரச்சனை வரும். அந்த திராவிட சிந்தனையும் இந்த ஆரியத்திற்கு எதிரான தாக்குதல் எங்கேருந்து வரும்? தமிழ் மண்ல இருந்து தான் வரும். அதான் பெரியார் மண்ணுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அதனுடைய வந்த வித்து தானே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினு. அப்ப ஸ்டாலின் இங்க இருக்கும் போதே நீங்க சீன்ற மாதிரி இங்க வந்துட்டு பிரதமர் என்ன சொல்லிட்டு போனாரு 2024 ஸ்டாலினை காலி பண்ணிடுவோம், திமுக கட்சியே இருக்காது, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சியும் இருக்காது, திமுக கட்சியும் இருக்காண்டாரு. ஒரு பிரதமர் பேசுற பேச்சா? முந்தா நேத்து வந்து என்ன பேசிட்டு போனாரு? ஹமாராக பயங்கரமான கூட்டணி கேட்டு போறாரு. கூட்டணி தலைவர்கள் இருக்காங்க, சேர்லாம் காலியா கிடைக்குது, எல்லா தொண்டர்களும் எங்க இருக்கிறாங்க? புரியுதா? டிடிவி தினகரன் வந்து மேடையில வந்துட்டு மூஞ்ச சொல்லிட்டு நிக்கிறாரு. அங்க கீழே என்ன ஆமாமாக்க ஆட்கள்லாம் அங்க வந்து போயா ஓ சுயத்துக்கு நீ போவ, நான் எங்க ஓட்டு போட எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. தமிழ்நாட்டு மண் அப்படிதான் இருக்கும், தமிழ்நாட்டு மண்ணே அப்படிதான் இருக்கும். பிரதமர் மோடி சொல்றாரு என்டிஏ வந்து ஆட்சி அமைப்போங்கிறாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு? அதிமுக ஆட்சி தான் சொல்றாரு. 2 ஆட்சி அமைய போறது இல்ல, அதிமுக ஆட்சி அமைய போறது இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைய போறது இல்ல. ஆனா பிரதமருக்கு வந்து பதில் சொல்றாருல்ல, அந்த அவையிலேயே பதில் சொல்றாருல்ல எடப்பாடியாரு. அதான் டிசைனு. அவர் அறிந்தோ அறியாமலையோ இந்த மண்ணுடைய மகிமைன்னு சொல்ல வர்ற. அதனால ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரையில இதை எதிர்க்கணும்னு சொல்லியோ, நேஷனல் ஆந்தம் தேசிய கீதத்தை அவமதிக்கணும்னு சொல்லியோ, அல்லது ஆர்.என். ரவி அதாவது கவர்னர் ஆளுநர் ரவியை வந்து அவமதிக்கணும் நோக்கம் இல்லை. நீங்க இப்படிலாம் நீங்க சீண்டினீங்கன்னா நாங்கள் எதிர்வினை இப்படி ஆற்றுவோம், அறிவுபூர்வமாக ஆற்றுவோம், சட்டப்பூர்வமாக நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப வழக்கம் போல் சொல்ல விட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட தேநீர் கொடுக்கக்கூடிய வழக்கமான மரபுங்கிறது ஆளுநர் கொடுப்பார். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின், கையோட அறிவிச்சுட்டு வந்து
தேநீர் இடைவெளியை புறக்கணிக்கிறோம் அறிவிச்சுக்காரு. இது கிட்டத்தட்ட ஆளர் அவமானப்படுத்தமா ஆயிடாதா? இது சரியா? எப்படிங்க விருந்து சாப்பிட சொல்றீங்க? ஏங்க நம்ம 2 பேரும் ஒரு உறவு முறையா இருந்தா நான் உங்களுக்கு விருந்துக்கு கூப்பிடுவேன், நீங்க என்ன விருந்துக்கு கூப்பிடுவீங்க. நம்ம 2 பேரும் பங்காளி சண்டை போட்ட மாதிரி பகையாளி சண்டை மாதிரி பங்காளி சண்டை கூட இல்ல, பகையாளி சண்டையா ஆயிட்டோம். செருப்பை கழிச்சு ஒருத்தன் நம்மள அடிக்கிறான். காலையில அடிச்சுட்டு ஈவினிங் கூல்ட்ரிங்க்ஸ் தானே கூட எப்படி போக முடியும்? அவ்வளவு சுயமரியாதை இல்லாம தன்மானம் இல்லாம நம்ம தமிழ வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க தலைவர் எழுச்சி தமிழ் நேரத்தை சொல்லிட்டாரு, ஆளுநர் ரவியுடைய அந்த ஆளுநருடைய தேநீர் விருந்தை நான் புறக்கணிக்கிறோம். எப்படி வழக்கமாக புறக்கணிக்கிறோம். இத சொல்லி எங்களுக்கு தான் பொருந்தோம். விசிகே அப்படி சொல்லியிருக்கோம், வழக்கமாக புறக்கணிக்கிறோம். ஸ்டாலினாவது புறக்கணிக்கிறோம் சொல்லியிருக்காரு, நாங்க வழக்கமாக புறக்கணிக்கிறோம்னு சொல்றோம். ஏன்? RN ரவி அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் ரவியாக செயல்பட வேண்டுமே தவிர பாஜகவுடைய மாநில செயலராக செயல்படக்கூடாது. இதை நம்ம சொல்றோம். ஆளுநருக்கு கான்ஸ்டியூஷன் இந்தியான ஆர்டிகிள் 60, 61, 62, 63 படிச்சு பார்க்கட்டுமே அவரு. அதுபடி செயல்படட்டுமே. ஆரத்தலும் ரெடியா இருக்கிறோம். ஏன் சீண்டிக்கிட்டே இருக்காங்க? நாங்க சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்ற மாட்டாரு, இப்படி சட்டமன்றத்தை புறக்கணித்து வெளியே போவாரு, அதுல ஒரு அரசியல் பண்ணுவாரு. வெளியில பாத்தீங்களா தமிழ்நாடு சரியில்லைன்னு சொல்லுவாரு, தமிழ்நாட்டுல வளர்ச்சியே இல்ல, இத்தனை லட்சம் கோடி கடனா இருக்கும் பாரு. இவர் இப்படி சொல்லிட்டு போவாரு. பிரதமர் மோடி என்ன சொல்றாரு? நாங்க லட்ச லட்சமா கொடுத்துருக்கோங்கிறாரு. லட்சக்கணக்கான கோடியை அள்ளி கொடுத்து விட்டோம், 3 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்கிறாரு. ஜிடிபியில நேஷனலுடைய வளர்ச்சியில கடந்த 2024, 25ல பாத்தீங்கன்னா 31 லட்சம் கோடி, 31.2 லட்சம் கோடி இந்த நாட்டுடைய வளர்ச்சியில நம்முடைய பங்கு. 2023, 24 டேட்டா பாத்தீங்கன்னா ஜிடிபி நாட்டுடைய வளர்ச்சியில 26.2%, அது 26.2 லட்சம் கோடி. சற்றப்ப 9.2 இருந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 15% வந்திருக்கோம், 15%. அப்ப இவ்வளவு வளர்ந்திருக்கிறது. RN ரவி என்ன சொல்றாரு? ரவி என்ன சொல்ல, இல்ல தமிழ்நாடு ரொம்ப கீழே போயிட்ட, 5ஆவது இடத்துல 6ஆவது இடத்துல இருக்குங்கிறாங்க. மெட்ரோ ரயில் தரமாட்டீங்க, மதுரைக்கு மெட்ரோ ரயில் கிடையாது, கோயம்புத்தூர்ல டிலே பண்ணுவோம் மெட்ரோ ரயில, அது போல தேசிய திட்டம்னு சொல்லக்கூடிய சென்னை மெட்ரோ காசு தர மாட்டோம், PM-3 ஃபண்டு 3600 கோடி இப்ப கூடிருச்சு, 2200 3600 ஆயிடுச்சு, கல்வி நிதி தரமாட்டோம், எந்த ஒக்கி புயல் கஜா புயல் எதுக்குமே தரமாட்டோம், ரயில்வே பட்ஜெட்ல என்ன செய்ய மாட்டோம், உங்களுக்கு இப்ப சிறப்பு தரமாட்டோம், ஓசூர்ல விமான நிலையம் கேட்டா விமான நிலையம் தரமாட்டோம். ஆனா பிரதமர் மோடி என்ன சொல்லுவாருங்க, தமிழ்நாட்டை பயங்கரமா வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டானே பாரு. உத்தரப்பிரதேசுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், மகாராஷ்டிராவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், தமிழ்நாட்டுல கிள்ளியா கொடுக்குமா இல்லையா? கொடுக்கலையே. அதனாலதான் தேநீர் புறக்கணிக்கிறோம். பாஜகவோட ஊர்களா இருக்கக்கூடிய RN ரவியுடைய தேநீர் விருந்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிச்சு மிகச் சரி. கூட்டணி கட்சிகள் ஒட்டு மொத்தமா புறக்கணிக்கும் பாருங்க. என்ன சொல்றது, குடியரசு தினம் 26 நாள் குடியரசு தினங்களை தாண்டி இது முழுக்க அரசியலாக்கப்பட்டது மட்டும் தெளிவா நீங்க வைக்கக்கூடிய விமர்சனத்தில் தெரிகிறது. அது அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுங்க. இந்த விவாத சொல்லி அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி. நன்றி.